பலனற்றவன் யாருள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். நெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வலித்தியக்கும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது நெருங்காற்றும் அடங்கி விசுவாசத்தோட வலித்தியக்கும் உங்கள் நாமத்தை துதிக்கும் போது மன்னரையும் கண்மலையும் கலைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே வாழுவே
உயர்த்தும் பொழுது இப்பேற்பட்ட கண்மலையா இருந்தால் கரைந்து விடும். இப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தால் ஒண்ணும் இல்லாமல் போகும். நாமம் இயேசுவின் நாமத்தில் அது ஒண்ணும் இல்லாமல் போகும். அந்த நாமத்தை நாம் உயர்த்தணும். அந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாமத்தை உயர்த்திக்க வேண்டும். நாமத்தை மகிமைப்படுத்திக்க வேண்டும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த பரிசுத்த உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை எங்கள் மத்தியில் உலாவிடும் பாசம் செய்யும். எங்கள் மத்தியில் மறுபடியாக ஜெபமாக அவர்கிட்ட ஏறிடுங்கள். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள்
எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையினில் உலாவிடும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். மறுபடியாக எங்களோடு வாசம். மறுபடி கடைசியாக எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்வது இயேசுவே, உமக்கு கொடான கோடி நன்றிகள். எங்களோடு இன்றுமே தொடர்ந்து வாசம் செய்யும். தெரியாதவைகளை கற்றுத்தாழ மாட்டவரே, புரியாதவைகளை சொல்லித்தாழ மாட்டவரே, நீரே நம்முடைய ஞானமாய் இருக்கின்றீர்கள். இயேசுவே, உங்களுக்குள் நம் எல்லா ஆசீர்வாதங்களும் அடைந்திருக்கின்றன. அது எங்களுக்கும் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்வதால் எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எந்த பாரியான பிரச்சனையோ இந்த மாதிரியான சாபங்களுக்கும் இடமே இல்லை. அவர்கிட்ட நீங்க உங்களோட சொந்த வார்த்தைகள் ஆண்டவரே நன்றி செலுத்துங்க. நன்றி ஒரு விசுவாசத்தை நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையில் என்கிட்ட நீங்க தொடர்ந்து என்கிட்ட இடைப்பட்டீங்க, அதற்காக நன்றி. என்கிட்ட நீங்க பேசுனீங்க, அதற்காக நன்றி. எனக்கு உணர முடியாட்டி கூட ஆண்டவரே நீங்க அற்புதங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. என் கண்களுக்கு தெரியாட்டி கூட ஆண்டவரே நீங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் செய்து கொண்டிட்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரே. வேலை இடத்தில் அற்புதங்கள் செய்து கொண்டிட்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரே. நீங்க தொடர்ந்து ஆண்டவரை அசைவாடி கொண்டு இருக்கிறீர்கள். அதை நாம் விசுவாசிக்கிறோம், அதை நாம் அறிக்கையிடுகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் உங்களுடைய ஆராதனை முடிந்தால் ஆராதனை